எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குருவே வா ஆழ்க, குருவே துணை. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் என் அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள் ராசி பலன்களை பார்ப்போம். ஜூன் மாதம் 14/6/2026 ஞாயிற்றுக்கிழமை, உத்தராயணம், பராபவ ஆண்டு வைகாசி மாதம் 31ஆம் நாள், அமாவாசை காலை 11:50 வரை, நாளை 9:27 வரை அமாவாசை. நாளைக்கு மாத பிறப்பு ஆனி மாதம் 1. இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 7:32 முதல் 8:30 வரை, மதிய நல்ல நேரம் 2 மணி முதல் 3 மணி வரை, கௌரி நல்ல நேரம் காலை 10:32 முதல் 11:32 வரை, கௌரி நல்ல நேரம் மதியம் 1:30 முதல் 2:30 வரை, ராகு காலம் 4:30 முதல் 6 மணி வரை, குளிகை 3 மணி முதல் 4:30 வரை, யமகண்டம் 12 மணி முதல் 1:30 வரை. இன்றைய திதி 11:49 வரை சதுர்த்ததி, பின்பு அமாவாசை. இன்றைய யோகம் 1:17 வரை திருதி, பின்பு சூலநாம யோகம். இன்றைய கரணம் 11 மணி வரை சகுனி, பின்பு சதுஷ்பாதம். இன்றைய நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் காலை 10:41 வரை, பின்பு மிருகசீரிடம். சந்திராசம் நட்சத்திரம் சுவாதி. துலாம் ராசிக்கு சந்திராசம் ஆரம்பம். கிரக நிலவரங்கள்: மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் சூரியன், மிதுனத்தில் புதன், கடகத்தில் குரு சுக்கிரன், சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய நாளில் என்ன செய்யலாம்? ரொம்ப அற்புதமான நாள்ல இதுவும் ஒரு நாள். ஞாயிற்றுக்கிழமை, அமாவாசை. அன்னை மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி தெய்வ வழிபாடு. அமாவாசையில வேற என்ன பண்ணலாம் அப்படின்னா, புதிய முயற்சிகள் யாவும் தொடங்கலாம். ரொம்ப நாளா தடைப்பட்டுக்கிட்டே இருந்தது, குலதெய்வம் போக முடியல, இந்த நாளை பயன்படுத்திக்கணும். ஒரு வண்டி வாகனம் அடிக்கடி தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கு, செலவுகள் வந்துகிட்டே இருக்கு, ஒரு குலதெய்வத்துக்கு கூட்டு போய் ஒரு பூஜை போடுறது பலன் தரும், நல்ல ஒரு பலன் கிடைக்கும். ரொம்ப நாளா வீட்டுக்குள்ள சரியா இல்லை, மன நிம்மதி இல்லாம இருக்கு, ஒரு வெள்ளை பூசணிக்காய் வாங்கி வீட்டுல வச்சிருந்து கொண்டு போய் அந்த அம்மா முன்னாடி இருக்கின்ற எல்லை தெய்வத்துக்கு வச்சு படைச்சிட்டு படையல் போட்டு வந்தோம்னா மன நிம்மதி ஆகும். புரியுதுங்களா? தேவையில்லாம தூக்கம் இல்லாம சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறோம், தேவையில்லாம வெளியே தொந்தரவு நிறைய இருக்கு, மன கஷ்டங்கள் அதிகபட்சமா இருக்கு. அப்போ இதெல்லாமே அதுக்கான தீர்வுக்கான நாளாகத்தான் இந்த நாள் நம்ம பார்க்கணும். பாருங்க, அமாவாசைங்கிறது எல்லாத்திற்கும் ஒரு வெற்றி தரக்கூடிய நாளாக இருக்குது. ஏன் அப்படின்னா, மகாபாரதமே பார்த்துருப்பீங்க. இந்த அமாவாசையில பலி கொடுத்தாதான் இது ஒரு போர் தொடங்கினா ஜெயிக்க முடியுங்கிற அமைப்பு அங்க இருக்கு. அது சூழ்ச்சி. இறைவன் நமக்கு எல்லாமே செய்வார். இப்ப நமக்கு சொல்றதும் அவரே, சூழ்ச்சி செய்யறவரும் அவரே. புரியுதுங்களா? இப்போ ஒரு சிலபஸ் ஒன்னே அவர்கிட்ட தான் இருக்கு. தப்பா ரைட்டாங்கிறதுக்குலாம் வேலை இல்லை. நல்லதுக்கு செய்யறியா, கெட்டதுக்கு செய்யறியா, என்னால இது நடத்தி கொடுக்க முடியுதா, நடத்தி கொடுக்க முடியலையா, இதனால நான் வெற்றி அடைய முடியுமா, முடியாதா, இவ்வளவுதான் கேள்வி. இதுல நாம என்ன செய்யறோமோ அது ஜெயிக்க முடியும். இந்த அமாவாசையை பயன்படுத்திக்கங்க, ரொம்ப அற்புதமான நாள். பாருங்க, நாளைக்கு ஆணிக்கு மாசம் மாறிடு. அதாவது ஒரு மாசத்துல கடைசி நாள்ல அமாவாசை, 2 அமாவாசை வர்றதுங்கிறது மாதிரி ஒரு பலன் வருதுங்களா? அன்னை வழிபாடு மேற்கொள்ளுங்கள், ரொம்ப சிறப்பான பலனை தர முடியும். அதே மாதிரி நிறைய உதவிகள், அன்னதானங்கள் செய்யுங்க. இந்த அமாவாசையில நிறைய அன்னதானங்கள் செய்யும்போது நிறைய விஷயங்கள் கிடைக்கும். அன்னதானம்னா ஒரே ஒருத்தர் தான் செய்யணும்னு கிடையாது, யாருக்கு வேணாலும் செய்யலாம். அன்னதானங்கள்ன்றது எல்லாருக்கும் பொதுவான விஷயங்கள். நாம செய்யும் போது ஜெயிக்க முடியும். இதான் இதோட வார்த்தைகளை கிடைக்கின்ற ஒரு விஷயங்கள். இப்போ மகிழ்ச்சி உண்டு, இந்த நாள்ல இந்த வழிபாடு பண்ணா அப்படின்னா அது கரெக்டா கிடைக்கும். வாழ்த்துக்கள். இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்ப்போம். மேன்மை பொருந்திய மேஷராசி என்பவர்களுக்கு கிரக நிலவரங்கள் இப்போதைக்கு இந்த நாள்ல ரொம்ப சிறப்பா இருக்குது. பக்தி மேலுங்கிற அமைப்பு. ரொம்ப நாள் நினைச்சுக்கிட்டு இருந்தோம், ஒரு வண்டி வாங்கிட்டோம், போய் கோயில்ல பூஜை போட்டு வருவோம்
அப்படிங்கிற அமைப்பு. ரொம்ப மகிழ்ச்சிகள் உண்டு, கொண்டாட்டங்கள் உண்டு, பிள்ளைகளால் ஏற்றங்கள் உண்டு, பயணங்கள்ல அனுகூலம் உண்டு. இத்தனையுமே என்ற நாள்ல மேஷத்துக்கு கிடைக்கப்பெறுகிறது. வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, சந்திரனின் பயணம்ங்கிறது வந்து ஒரு விதமான குழப்பமான மனநிலையை தந்திருந்தாலும் பார்த்தீங்கன்னா, சூரியன் சந்திரன் பயணங்கிறது முயற்சிகளை ஜெயிக்கக்கூடிய அமைப்பு தான் இருக்கு. வார்த்தைகளை யாருக்கும் கொடுக்காதீங்க, செலவுகளில் கொஞ்சம் அதிகமாக கவனமாக வைங்க. மற்றபடி உங்களுக்கு இந்த நாள் வந்து சிறப்பான நாள் உண்டு. எல்லா முயற்சியும் வெற்றி பெறக்கூடிய நாளாக ரிஷபத்துக்கு இருக்கிறது. வாழ்த்துக்கள். மிதுன ராசி என்பவர்கள், மிதுனத்தை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா இந்த நாள் வந்து சாதகமான போக்குகள் நிறைய காணப்படுகின்றது. கிரகத்தன்மையிலே புதன் ராசி அதிபதி ராசிக்குள்ளேயே இருந்து 7ஆம் பாவத்தை பார்க்கிறாருங்கிறதே மிகப்பெரிய பாக்கியம். இப்ப அங்க இருக்கிற குரு அந்த அதிபதி அப்படின்னும் போது நமக்கு எல்லாமே கிடைக்க பெறுகின்ற அமைப்பு. சாந்த மனநிலை, மகிழ்ச்சியான தோற்றம், தெளிவான பார்வை அத்தனையுமே இன்னைக்கு மிதுனத்துக்கு உண்டு. வாழ்த்துக்கள். கடகராசி என்பவர்களே, குரு சுக்கிரனுடைய சேர்க்கைங்கிறது வந்து ரொம்ப மகிழ்ச்சியை கொண்டாந்து கொடுக்கும். பிறகு எந்த வயதினராக இருந்தாலும் சரி, வயதுக்கேற்றபடி நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான நாளாக கடகத்திற்கு இந்த நாள் இருக்கிறது. உற்சாக கழிப்புடன் காணப்படுகிறது. மகிழ்ச்சி உண்டு. ஆஹா, நாம ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற அளவுக்குலாம் இந்த நாள்ல உங்களுக்கு கொண்டு போய் நிறுத்தக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது. இந்த நாள் ஒரு சிறப்பான நாளாக இருக்கிறது. வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, சிம்மத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா எல்லா வகையிலுமே வந்து பெருமைப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய அமைப்பு. எங்களால முடிஞ்சது, நாங்க தான் இது காரணம் அப்படின்னு தேவையில்லாத ஒரு விஷயங்கள்ல வந்து நீங்க செய்யக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு இல்லைங்களா? இதெல்லாமே வந்து மாற்றக்கூடிய அமைப்பு தான். எல்லாமே உங்களால முடியுதா அப்படின்லாம் கிடையாது. இறைவன் உங்களுக்கு கொடுத்துருக்கிற வாய்ப்பு, அந்த வாய்ப்பை நீங்க கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்க, ஒரு பிறருக்கு நன்மை செய்யறீங்க அப்படின்னா நன்மை கிடைக்கும். நன்மை இல்லை அப்படின்னா நன்மை கிடைக்கவே கிடைக்காது. ராசிக்குள் கேதுவின் பயணம் கவனமா இருக்கணும். எல்லாமும் கிடைக்கிறதுன்னு சொல்றோம், நன்மைகளும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. புதிய வண்டி வாங்கியிருப்பீங்க, சேர்க்கை ஆகியிருப்பீங்க. ஒரு சில சங்கடங்களை தவிர்த்து மீது எல்லாம் சிறப்பாகவே இருக்கிறது. இந்த நாளும் அப்படியே. வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களே, கன்னியை பொறுத்தவரை 2 நாளாக இருந்த சந்திராஷ்டமத்தின் பிடி கொஞ்சம் விலகியாச்சு. நீ புதிய முயற்சிகள் வெற்றி பெறுவீங்க. தேவையான வழிகளில் பொருளாதாரம் உங்களை வந்து சேரும். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான நாள், வெற்றிகள் கிடைக்கிற நாளாக இருக்கிறது. வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, ராசிக்குள் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சந்திராஷ்டமம் இருக்கு அப்படின்னா புதிய முயற்சிகள் தவிர்த்துக்கணும். என்ன நம்ம பிளான்ல இருக்கோ அது மட்டும் செஞ்சா போதும். புதுசா எதையும் செஞ்சு ஜெயிக்க முடியாது. அதனால கவனமா இருங்க. இதனால ஒரு சிறப்பான பலனை உங்களுக்கு தருகின்ற அமைப்பு இருக்கிறது. இருந்தாலும் வார்த்தைகளை கவனமா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஜெயிக்க முடியாது. இல்லைன்னா நீங்க தோல்வி தழுவக்கூடிய அமைப்புகள் இருக்கிறது. அதனால கவனம் தேவை. விருச்சிக ராசி என்பவர்களை, விருச்சிகத்தை பொறுத்த பார்த்தீங்கன்னா ஆர்வம் மிகுதியால் செய்கின்ற செயல்களால நாளைக்கு நீங்க பதில் சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கிற அமைப்பு தான் இருக்குது. புரியுதுங்களா? அதனால வந்து சில விஷயங்கள்ல வந்து கவனமா இருங்க. சில விஷயங்கள் பிள்ளைகள் விஷயத்துல கவனமா இருங்க. வார்த்தைகளை கவனமா இருங்க. எல்லோரையும் நம்பி நான் உண்மையானவன் எல்லாருக்கும் உண்மை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி சொல்லி எல்லாரையும் மாட்டி விட்டுருவீங்க. அதனால கொஞ்சம் எச்சரிக்கை, நிதானம் இருப்பது இந்த நாள்ல உங்களுக்கு காப்பாற்றி கொடுக்கும். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, தனுசுவை பொறுத்து மட்டும் பார்த்தீங்கன்னா எல்லாமே வெற்றி, புகழ், கீர்த்தி, செல்வம் அப்படிங்கிற தேடி போய் வாங்குறதுல எல்லாமே தானா கிடைச்சிடும். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான நாளாக இதனால இருக்கிறது. வாழ்த்துக்கள். மகர ராசி என்பவர்களை, மகரத்தை பொறுத்த மட்டும் வரவுக்கு எந்த பஞ்சமும் இல்லை, பாசத்துக்கு பஞ்சம் இல்லை. அந்த மாதிரி வரவுக்கு பஞ்சம் இல்லை. நல்ல ஒரு விஷயங்கள்லாம் உங்களுக்கு தேடி வரும். ஒரு நிம்மதியான உறக்கம், நல்ல ஒரு உணவு, விருந்துண்ணல் அப்படிங்கிற அமைப்புல தான் உங்களுக்கு இந்த நாள்ல ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, கும்பத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள்ல எல்லாவித நன்மையும் நடக்க காத்திருக்கிறது. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சதய நட்சத்திரக்காரங்க ரொம்ப நாள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம், எங்களுக்கு எதுவும் கிடைக்கல, தேவையற்ற தொடர்பு, தேவையற்ற பேச்சுவார்த்தை, தேவையற்ற செயல்பாடுகளை முடக்கி கிடந்த நீங்க இப்ப வெளியே வருவதற்கான வாய்ப்புகள் வந்து இருந்தோம். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான நாளாக இதனால இருக்கிறது. வாழ்த்துக்கள்.
மீனராசி என்பவர்கள், மீனத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா சனி, பயம், இது ரெண்டு மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையே. குரு பார்வை இருக்குது நம்ம சொல்லிட்டு இருக்கோம். புரட்டாதியா இருந்தாலும் சரி, உத்திரட்டாதியா இருந்தாலும் சரி, ரேவதி நட்சத்திரக்காரங்களா இருந்தாலும் சரிதான், எல்லாம் எனக்கு தெரியும்னு இருந்தவங்களுக்கு கூட ஒரு விஷயம் வரும்போது பயந்துருவாங்க. இது ஏன் நடக்க மாட்டேங்குதுன்றதை வச்சு யோசிக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு பயங்களை விட்டு ஒழியுங்கள், வெற்றி உங்களை தேடி வரும். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்கிறது. மீனத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் ஒரு ஏற்றம் மிகுந்த வெற்றிகரமான மகிழ்ச்சி தரக்கூடிய நாளாக இருக்கிறது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.